அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குர்ஆனிக் அரபிக் 107 என்ற இந்த பதிவில் அவ் என்ற வார்த்தைக்கான உதாரணம் பார்க்கொள்ளும். அவ் என்றால் அல்லது, ஆர் அல்லது. சென்ற பதிவில் என்று பார்த்தோம். என்றாலும் அல்லது என்றுதான் அர்த்தம். அவ் என்றாலும் அல்லது என்றுதான் அர்த்தம். அவ் அல்லது. முதல் 17வது அத்தியாயம் 54வது வசனம். ரப்புக்கும் அஅலமு பிக்கும் இன் யஷா யர்ஹமுக்கும் அவ் இன் யஷா யுஅஸ்ஸிபுக்கும். ரப்புக்கும் உங்களுடைய இறைவன், ரப்புக்கும் உங்களுடைய இறைவன். அஅலமு மிக அறிந்தவன். பிக்கும் உங்களை, அஅலமு பிக்கும் உங்களை மிக அறிந்தவன். இன் யஷா அவன் நாடினால், ஷா யஷாவு இன் யஷா இன் யஷா அவன் நாடினால், யர்ஹமுக்கும் உங்களுக்கு கிருபை செய்வான். யர்ஹமுக்கும் ரஹம் செய்வான், கிருபை செய்வான். யர்ஹமுக்கும் உங்களுக்கு கிருபை செய்வான். அல்லது இன் யஷா அவன் நாடினால், யுஅஸ்ஸிபுக்கும் உங்களை வேதனை செய்வான். உங்களை வேதனை செய்வான். அவன் நாடினால் உங்களுக்கு கிருபையும் செய்யலாம், அல்லது அவன் நாடினால் உங்களுக்கு வேதனையும் செய்யலாம். அவனை கேட்பதற்கு யாரும் சக்தி பெற மாட்டார்கள். ரப்புக்கும் அஅலம் பிக்கும் உங்களுடைய இறைவன் உங்களை பற்றி நன்கு அறிந்தவன். இன் யஷா யர்ஹமுக்கும் அவன் நாடினால் உங்களுக்கு கிருபை செய்வான். அல்லது இன் யஷா யுஅஸ்ஸிபுக்கும் அவன் நாடினால் உங்களை வேதனை செய்வான். என்ற வார்த்தை திருக்குர்ஆனில் சுமார் 280 முறை வரப்பட்டுள்ளது. அடுத்து 33வது அத்தியாயம் 54வது வசனம். இன் துபுது ஷைஆ அவ் துஹ்ஃபூஹு ஃபஇன்னல்லாஹ கான பிக்குல்லி ஷைஇன் அலீம். இன் துபுது நீங்கள் வெளிப்படுத்தினால், ஷை அன் ஒரு பொருளை, அது ஒரு விஷயத்தை, ஷைஆ ஒரு விஷயத்தை. இன் துபுது ஷைஆ நீங்கள் ஒரு விஷயத்தை வெளிப்படுத்தினால், அல்லது துஹ்ஃபூஹு அதை நீங்கள் மறைத்தால், ஃபஇன்னல்லாஹ் நிச்சயமாக அல்லாஹ் கான இருக்கின்றான், பிக்குல்லி ஷைஇன் அலீமா எல்லா விஷயங்களையும் நன்கறிந்தவனாக. அலீம் நன்கறிந்தவன், பிக்குல்லி ஷைஇன் எல்லா பொருட்களையும் அல்லது எல்லா விஷயங்களையும். ஷை என்றால் பொருள் என்றும் அர்த்தம். இந்த இடத்தில் விஷயம் என்று வந்துள்ளது. பிக்குல்லி ஷைஇன் அலீமா எல்லா விஷயங்களையும் நன்கறிந்தவன். இன் துபுது ஷைஅன் அவ் துஹ்ஃபூஹு நீங்கள் ஒரு விஷயத்தை வெளிப்படுத்தினாலும் அல்லது அதை நீங்கள் மறைத்து வைத்தாலும், ஃபஇன்னல்லாஹ கான பிக்குல்லி ஷைஇன் அலீமா நிச்சயமாக அல்லாஹ் எல்லா விஷயங்களையும் அறிபவனாக இருக்கின்றான். அடுத்த 67வது அத்தியாயம் 10வது வசனம். வகாலு லவ் குன்னா நஸ்மஉ அவ் நஅகிலு மா குன்னா ஃபி அஸ்ஹாபிஸ் ஸஈர். வகாலு இன்னும் அவர்கள் கூறுவார்கள், லவ் குன்னா நாங்கள் இருந்திருந்தால், நஸ்மவு சமிஅ எஸ்மவு சமிஅ கேட்டான், நஸ்மவு செவியேற்பவர்களாக, அல்லது நஅகிலு சிந்தித்து புரிபவர்களாக, நஸ்மவு நஅகிலு செவியேற்பவர்களாக அல்லது சிந்தித்து புரிபவர்களாக. மா குன்னா நாங்கள் இருந்திருக்க மாட்டோம். கான யக்கூனு குன் கான இருந்தான், யக்கூனு இருப்பான், குன் ஆகுக. மா குன்னா நாங்கள் இருந்திருக்க மாட்டோம். ஃபி அஸ்ஹாபிஸ் ஸஈர் நரகவாசிகளில், அஸ்ஹாபிஸ் ஸஈர் நரகவாசிகளில், ஃபி அஸ்ஹாபிஸ் ஸஈர் நரகவாசிகளில். வகாலு லவ் குன்னா நஸ்மஉ அவ் நஅகிலு மா குன்னா ஃபி அஸ்ஹாபிஸ் ஸஈர். இன்னும் அவர்கள் கூறுவார்கள், நாங்கள் அவர் போதனையை செவியுற்றோ அல்லது சிந்தித்தோ இருந்திருந்தோமானால் நாங்கள் நரகவாசிகளில் இருந்திருக்க மாட்டோம். அடுத்து 73வது அத்தியாயம் 4வது வசனம். அவ் ஜித் அலைஹி வரத்திலில் குர்ஆன தர்தீலா. அல்லது ஜித் அதிகப்படுத்து, ஜியாதாக்கர் உருதுவில் கூறுவோம், ஜியாதாக்கர் ஜியாதா ஜித் அதிகப்படுத்து, அலைஹி அதற்கு மேல், ஜித் அலைஹி அதற்கு மேல் அதிகப்படுத்து. ஒரத்திலில் குர்ஆன் மேலும் நிறுத்தி நிதானமாக குர்ஆனை ஓதுவீராக. ஒரத்தில் மேலும் நிறுத்தி நிதானமாக ஓதுவீராக. குர்ஆனை தர்தீலா நிறுத்தி நிதானமாக ஓதுதல். அவுசித் அலைஹி
அல்லது அதைவிட சற்று அதிகப்படுத்திக் கொள்வீராக. ஒரத்தினில் குர்ஆன தர்த்தீலா, மேலும் குர்ஆனை தெளிவாகவும் நிறுத்தி நிறுத்தியும் ஓதுவீராக. ரத்தினில் குர்ஆன தர்த்தீலா, குர்ஆனை தெளிவாகவும் நிறுத்தி நிறுத்தியும் ஓதுவீராக. ஒரத்தினில் குர்ஆன தர்த்தீலா, மேலும் குர்ஆனை தெளிவாகவும் நிறுத்தி நிறுத்தியும் ஓதுவீராக. அடுத்து 96வது அத்தியாயம் 11 மற்றும் 12 வசனங்கள். அர ஐத்த இன் கான அலல் ஹுதா அவு அமர பித் தஹ்வா. அர ஐத்த நீர் பார்த்தீரா. ரஆ எரா, ரஆ அவன் பார்த்தான், எரா அவன் பார்ப்பான். ரஐத்த நீர் பார்த்தீர், ரஐத்த நீர் பார்த்தீர், ரஐத்த கேள்விக்குறி. அரஐத்த நீர் பார்த்தீரா. இன்கான அவர் இருந்தாலுமா, அலல் ஹுதா நேர்வழியில். அரஐத்த இன்கான அலல் ஹுதா நீர் பார்த்தீரா அவர் நேர்வழியில் இருந்து கொண்டும், அவ் அல்லது அமர அவர் ஏவினாலும், பித் தஹ்வா பயபக்தியை கொண்டும். அவ் அமர பித் தஹ்வா அல்லது அவர் பயபக்தியை கொண்டு ஏவியவாறு இருந்தும். அர ஐத்த இன் கான அலல் ஹுதா நீர் பார்த்தீரா அவர் நேர்வழியில் இருந்து கொண்டும், அவ் அமர பித் தஹ்வா அல்லது அவர் பயபக்தியை கொண்டு ஏவியவாறு இருந்தும்.